நான் உங்கள் ஜெயா அம்மா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கர்நாடகா ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். தில்லி சாறு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகா போடுறேன். எல்லாம் ட்ரையாக தான் வறுக்கணும். கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, டேபிள் ஸ்பூன் தனியா, முழு தனியா, காய்கறி எல்லாம் இல்லாமல் திடீர்னு நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பொடி இருந்தால் கூட நம்ம அர்ஜென்ட்டுக்கு செஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம். எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும். ரொம்ப செவந்துருச்சுன்னா கருகி போயிடும், கசப்பு வந்துடும். டீஸ்பூன் மிளகு, ஜீரகம். இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. பொரியும் போதே நல்லா வாசமாக இருக்குது. சில்லி சாருக்கு ஒரு 100 கிராம் துவரம்பருப்பை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், ஒரு ட்ராப்பு எண்ணெய் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இப்படியே இருக்கட்டும். ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, அதையும் ட்ரையாக வறுத்துட்டு அதோட மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச சாமான்லாம் எல்லாம் பொடி பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கேன். சின்ன லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இப்போ புளி தண்ணி ஊற்றுறாங்க. வேக வச்ச பருப்பையும் அதில் கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன். இப்போ தாளிச்சிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். நம்ம அந்த அரைச்சி வச்ச பவுடரை போடலாம். அரைச்சி வச்ச பவுடரை போட்டுட்டு ஒரு சின்ன பீஸு வெல்லம் போடணும். அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் சில்லி சாருக்கு. அதை போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அந்த டைமில் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பவுடரை போடலாம். நல்லா கொதிக்குது. நல்ல மணமாக இருக்குது. கர்நாடகாவில் கல்யாணத்துலலாம் தில்லி சாருன்னு போடுவாங்க. அதே போல் வீட்லேயும் எல்லோரும் செய்வாங்க. அதை தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் உரப்பு, புளிப்பு, இனிப்பு, உப்பு எல்லாம் கலந்து இறக்கி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கிள்ளி போடலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கன்னடாக்காரங்களாம் என்னை மன்னிச்சிடணும். ஏன்னா நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.